முன்னாடி அசம்பிளியில சிஎம் வந்து பதிலுரை நிகழ்த்தி இருக்காரு. அதை பேசும்போது திமுக அணியிலிருந்து வந்த கட்சிகள் தயவால நாங்க ஆட்சியை நடத்தல, மக்களுடைய ஆதரவுல தான் ஆட்சியை ரன் பண்றோமே தவிர திமுகவில இருந்து வந்த கட்சிகள் தயவால நடத்தல அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா திருமாவளவன் உள்ளிட்ட பலர் வந்து எங்கள் தயவால தான் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. இது போல நிலையில சிஎம் உடைய ரிப்ளை இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அதோட சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, சிபிஐ சிபிஎம் நாங்களே முடிவெடுத்து தான் தாவேக்கு ஆதரவு கொடுத்தோம், நீங்க எப்படி உங்கள்ட்ட இருந்து அனுப்பி நீங்க தான் ஆதரவு கொடுத்தது சொன்னாரு, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்ற ஒரு பதில் உரையில குறிப்பிடுறாரு. உங்களுடைய பதில் இல்ல அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. இப்பதான் நீங்க சொல்றதுதான் இல்ல அவங்க சொன்னது இதுதானே நானும் நேரடியாக பார்க்கணும்ல. பட் பாயிண்ட் வந்து நாங்க குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்தான் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை பகிரங்கமாக வெளிப்படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு தெரிவித்திருக்கிறது. ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அதற்கான வாய்ப்பு தாவேகாவுக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அதுதான் இருக்கிறது. சட்டப்படியும் அவர்களுக்குத்தான் வாய்ப்பு. அந்த முறையில் நம்பர் 1. இரண்டாவது, ஒருவேளை அப்படி நாங்கள் ஆதரவு அளிக்காமல் போனால் அன்றிருந்த சூழ்நிலையில், நான் சொல்றது 8-9, அன்றிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் 10ஆம் தேதி பதவியேற்பு என்பதே நடந்திருக்காது. அதற்கு மாறாக 10ஆம் தேதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காகத்தான் நீண்ட நெடிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு ஒத்த கருத்துடைய மற்ற கட்சிகளோடு சேர்ந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நீடித்து நடத்தி வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மறைமுகமாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் இங்கே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதை எங்களால் ஏற்க முடியாது. ஆகவே அதை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம். அதுவே அது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதனால அவர் ஆக்சுவலா என்ன சொன்னார் என்றதை பார்த்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். கடந்த காலங்களில் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்குமே ஒரு ஜாதிய சங்கங்களாக இருக்கட்டும், அது ஒரு கட்சியாக உருப்பெறும் போது இங்க பிரதானமா இருக்க கட்சிகள் வந்து அவங்களோட கூட்டணி வைக்கிறதுங்கிறது தான் அந்த ஜாதிகளோட ஓட்டுகளாலதான் ஆணவப்படுகொலைக்கான எதிரான சட்டம் என்பது இதில் இயற்றப்படலைங்கிறது பெரும்பாலான அறிஞர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சோ இப்ப வந்திருக்க கட்சி வந்து இந்த ஜாதிய பிரச்சனைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம், நம்ம சமூக நீதி அரசாங்கம், ஓட்டு போடுறதுலயுமே ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது வந்து இல்லைங்கிற கருத்து பரவலா வைக்கப்படுது தவைக்கா இதுல. சோ இந்த இதுல நிறைவேறும் நினைக்கிறீங்களா இந்த சட்டம் என்பது கடந்த காலங்களில்? இல்லை, இப்போது வந்திருக்கிற முதலமைச்சர் மதச்சார்பின்மை, சமநீதி, சமூக நீதி இந்த கோட்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்கிற உறுதிமொழியை எங்களுக்கு கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதுதான் வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கு ஆளுநர் உரையிலும் அது வந்து எழுத்துப்பூர்வமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர்கள் கொடுத்துள்ள அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அவர்கள் நடந்து கொண்டால் போதும். இது ஒன்று. இரண்டாவது, நிறைவேற்றுவாரா இல்லையான்றதை நிறைவேற்ற வைப்போம் என்பதுதான் இப்ப நான் சொல்ல முடியும். அதே போன்று ஜாதி சங்கங்களா இருக்கவங்க வந்து ஒரு கட்சியா ஒரு மாதிரி பிரதான கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது அவங்க ஒரு ஆட்சியில இருக்க ஒரு கட்சியோட அவங்க கூட்டணியில இருக்கும்போது இத்தகைய ஆணவங்களுக்கு எதிரான சட்டங்கள் வந்து இடைநிலை ஜாதிகளை சேர்ந்து ஜாதி சங்கங்கள் சொல்றாங்க. அவங்க வந்து ஆட்சியில இருக்கும்போது அவங்க கூட்டணி கட்சியை நிறைவேற்ற விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்தவங்களே அதை ஆதரித்து பேசுறத வந்து வீடியோக்களே பார்த்திருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஆணவ கொலைக்கு எதிராகவும் எங்கள் பெண்களை வந்து நீங்க காதலிக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை பரவலா வைக்கிறதை பார்த்திருக்கோம். அதே கட்சியோட தேர்தல் அரசியல கூட்டணியை வச்சு இருக்கும்போது அது முரணா இல்லையா? அவங்க எப்படி நிறைவேற்ற விடுவாங்க? இல்ல, பொதுவா அந்த மாதிரியான சாதிய சக்திகள் கட்சிகள் என்கிற பெயரை மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஆகிப்போச்சு. ஒரே சாதிக்கு 7-8 கட்சிலாம் இருக்குது. முதல்ல ஒரு சாதிக்கு ஒரு கட்சி இருந்தது ஆரம்பிச்சு ஒரே சாதிக்கு 7-8 கட்சி என்பது தமிழ்நாட்டில் வந்துருச்சு. தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பெரிய கட்சிகள் இத்தகைய சமரசத்தை செய்து கொள்கிற ஒரு போக்கு என்பது நீண்டகாலமாக தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் சமூக பிரச்சனைகள். இது குறிப்பிட்ட ஜாதி பிரச்சனை, குறிப்பிட்ட கட்சியினுடைய பிரச்சனை என்ற முறையில் பார்ப்பதற்கு பதிலாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு சமூக பிரச்சனை என்கிற முறையில் அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தமிழ்நாட்டில் அந்த ஜாதிய ஆணவ படுகொலை என்பது நடந்துதான் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அந்த விஷயம் நடக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு எங்களுடைய அலுவலகம் திறந்தே இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் முதலமைச்சர் வலியுறுத்த சொல்லியிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு அழுத்தமா மற்ற கட்சிகளோட இணைந்து வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு மற்ற விஷயத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுல எந்த முன்னெடுப்பு எடுக்கும் போது இது இந்த 5 ஆண்டுகள்ல உங்களுடைய வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, எப்படி இதை நிறைவேற்ற போறீங்க? இல்ல ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டாகவும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அதனுடைய தொடக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ 3 தலைவர்களும் சேர்ந்து போய் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தியதும் அதை ஒட்டி தான் KN பாஷா ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இன்னும் இதில் ஒத்த கருத்துடைய ஒத்துழைக்கக்கூடிய தனி நபர்கள் அல்லது அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து அரசுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். தொடர் போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுப்போம். விஷயத்துல பெரியார் வழியில வந்தவர்களாக சொல்லப்படுகிற திராவிட கழகமா இருக்கட்டும், ஐயா வீரமணி அவர்களாகட்டும், இந்த மாதிரி விஷயத்த இன்னும் முன்னெடுப்பு செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது சாதிய கொலை நடக்கும்போது இன்னும் அவருடைய குரல் ஓங்கி ஒழிக்கணும் அப்படிங்கிறது சமூகத்துக்கு தேவையான ஒன்றா இருக்குதா? இல்ல சாதி ஒழிய வேண்டும் என்று கருதுகிற நினைக்கிற எல்லாருமே இதுல முனைப்பா ஈடுபடணும். இது ஒண்ணு நாங்க மட்டுமே செய்யற வேலை கிடையாது. இல்ல அது அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க முன்னெடுக்கிறாங்களா இல்லையான்னு. நான் கொடுக்கக்கூடிய தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது இது நியாயம், இது சரியானது, சாதி ஒழிப்பு அல்லது ஒரு விருப்ப தேர்வு என்பது சட்டப்படியானது என்று கருதுகிற அல்லது அதை ஏற்றுக்கொள்கிற எல்லோருமே இதற்கு முனைப்பாக ஈடுபடணும். கடைசியா ஒரே ஒரு விஷயம், உடுமலை சங்கர் கௌசல்யா, அது ரொம்ப பிரபலமான வழக்கு. அது ஏற்கனவே இங்கே அவருடைய பெற்றோர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கு என்பது மேல்முறையீடு செய்யப்பட்டு நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கமும் அப்பீல் செய்திருக்கிறது, கௌசல்யா அவர்களும் அப்பீல் என்பது செய்திருக்கிறார். இந்த அப்பீல் மனுவை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அப்போதிருந்த தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த வழக்கை விரைவில் விசாரணை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசின் தரப்பிலிருந்து முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தினோம். பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து வற்புறுத்தினோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வராமல் இருக்கிறது. இந்த மாதிரி மேல்முறையீடு வழக்குகளில் அரசு தரப்பிலிருந்து ஒரு முனைப்பு, ஏன்னா அரசு தான் அதுல வழக்கை நடத்தியது அரசு தான். அந்த முறையில் அரசின் தரப்பிலிருந்து இத்தகைய வழக்குகளில், ஏன்னா அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு கொலை, அது எவ்வளவு தூரத்துக்கு கௌசல்யா அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அது பூரா உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு நிரந்தரமான தீர்ப்பு என்பது வர வேண்டும் என்பது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அந்த வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த உடுமலை சங்கர் படுகொலை சம்பந்தமான உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவில் விசாரணைக்கு கொண்டு வருவதற்கும் தமிழ்நாடு அரசு முயற்சி எடுக்க வேண்டும்.